ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ் மோட்ரு கிட்ட ஓப்பன் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது, இந்த மோட்ரு என்னென்ன விஷயம் எந்தெந்த வண்டிகளுக்கெலாம் மேட்ச் ஆகுன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாங்கியிருக்கிற கம்பெனி இதுதான், கோல்டு பெடல் ரிக்ஷா கிட் வாங்கியிருக்கோம். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது இதை நம்ம செக் பண்ணி நேரில் போயிட்டு இதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஒயரிங்லாம் கரெக்டாக இருக்கா, மோட்ருலாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணி தான் இதை நாங்கள் வாங்கியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம பக்கத்தில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதனால் பேக்கிங்லாம் எதுவும் பண்ணல. பாக்ஸ்க்குள்ளே அப்படியே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வண்டி முன்னாடியே வச்சுட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா பிரேக் லிவரு, நம்ம முன்னாடி யூஸ் பண்ணுற டிஸ்பிளே, இந்த மாதிரி மாடலில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டிஸ்பிளே எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது கூட வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன் இதை பற்றி. இந்த மாதிரி கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்டர்ஸ் ஒயர்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹெவி ஒயர் இந்த மோட்ரு ஒயரையும் கண்ட்ரோலர் ஒயரையும் ஜாயின் பண்ணிக்கலாம். செயின்ஸ் கொடுத்துருக்காங்க. செயின்லாம் நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ 48 வோல்ட்லேருந்து 12 வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணலாம். 72 வோல்ட் இந்த மாதிரி அதிகமான வோல்ட்டிலிருந்து நமக்கு தேவையான இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணலாம், ஹெட்லைட்டு, ஹாரனு, இது மாதிரி சின்ன சின்ன மொபைல் சார்ஜர்ஸ் அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வயரிங் கொடுத்துருக்காங்க. வயரிங் நமக்கு முன்னாடி அங்கே பொருள்கள் வாங்கும்போது இதை செக் பண்ணி தராங்க. நம்பர்ஸும் போட்டிருக்காங்க. இந்த நம்பரில் நீங்கள் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மோட்ரு ரன் ஆகும். இது ஆன் ஆஃப் சாவியுமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்டு. இந்த சார்ஜிங் பாயிண்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஃபீமேல் ஒரு எம்சிபி கொடுத்துருக்காங்க இவங்க. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது இந்த மாதிரி எம்சிபிலாம் உங்களுக்கு தரமாட்டாங்க. எம்சிபிலாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி தராங்க. 63 ஆம்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கு. ஏசி 63 ஆம்ஸ். நல்லா ஒரு ஹெவி கனெக்டர், சார்ஜிங் கனெக்டர். பேட்ரியும் நம்மளுடைய கிட்டையும் கனெக்ட் பண்ணுறது, சார்ஜ் போகிறது, அந்த மாதிரி நல்ல கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ராட்டல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹேண்ட் க்ரிப் கொடுத்துருக்காங்க. இந்த த்ராட்டலில் பார்த்திங்கன்னா ஆரன் மட்டும் இருக்குது. சில த்ராட்டலில் பார்த்திங்கன்னா ஸ்பீட் மோட்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஆரன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா மோட்டருக்கு போகிற ஒயர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மோட்டருக்கு போகிற ஒயரு. இது பார்த்திங்கன்னா நம்ம 48 வோல்ட் இன்புட் கொடுக்க போகிறோம் இந்த கண்ட்ரோலருக்கு. இது அவுட்புட்டில் மோட்டருக்கு வெளியில் வரும். இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்றதை கொடுத்துருக்காங்க. ஆரன், ஹெட்லைட்டு, சென்சாரு, அப்புறம் ஸ்பீடா மீட்டரு, அப்புறம் 48 வோல்ட்டு இல்லை 60 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி இந்த கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ வீல்னாலே சைக்கிளில் தான் வரும். இந்த மாதிரி ரிக்ஷா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. கியர்லாம் இதை நம்ம வச்சு நம்ம ஆல்ட்ரு பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இவங்க கம்பெனியோட மேக்கில் இந்த கோல்டு பெடல் ரிக்ஷாவோடைய மேக்லேயே பார்த்திங்கன்னா மோட்ரு கொடுத்துருக்காங்க. 48 வோல்ட்டு 750 வாட்ஸ் மோட்ரு. ரேட்டட் கரண்ட்டு வோல்ட்டு இது 48 வோல்ட்டுக்கு இது கியரோடவே இருக்குது. நீங்கள் 48 வோல்ட்டுக்கு மேலெலாம் இந்த மோட்டருக்கு நீங்கள் கொடுக்க வேணாம். ஒரு 50க்குள்ளே தான் இருக்கணும் வோல்ட்டெல்லாம். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கூலிங் ஃபேன்லாம் நல்லா இருக்குது. மோட்டர்லாம் கியரில் இருக்கிறதுனால உங்களுக்கு மேனுவலாக சுற்றுறது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய திங்ஸ் இவ்வளோ தான். நம்ம இதை ஒவ்வொன்றா எப்படி கனெக்ட் பண்ணலாம், எப்படி இதை செக்கப் பண்ணலாம், இது ஃபெயிலியர்லாம் எப்படி டிஃபெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக நம்ம இதில் பார்க்கலாம். எந்த மாதிரி வண்டிக்கு இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம், என்ன மாதிரி எவ்வளோ பவர் கொடுக்க போகிறோன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.